This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping app is one of the online shopping app. BuyMode mobile app, BuyMode app. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி நெல் முத்தி இருந்தது, அறுவடைக்கு வந்தது, தயாராக இருந்ததை பார்த்தோம். இப்போ வந்து நெல் அறுக்கிறத பார்ப்போம். நெல் அறுக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து ஓரம்பாரம் அறுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், கையில் சுற்றி இருக்கிறதெல்லாம் அறுத்து உள்ளே போட்டுருவாங்க. ஏன்னா மிஷின் வந்து சைடில் இருக்கிறத அறுக்கும்போது அந்த இது அடிப்படுங்கிறதுனால ஓரம்பாரம் அறுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இந்த பாருங்கள், ஓரத்தில் இருக்கிற நெல் ஃபுல்லாக அறுத்து போட்டாங்க. இந்த மாதிரி நாமளும் வயலில் சுற்றி அறுத்து வச்சிடணும். வயலை சுற்றி அறுக்கணும், சரிங்களா? இந்த மாதிரி அறுத்துட்டோம்னா நெல் மிஷின் வச்சு அறுவடை பண்ணுறப்போ நெல் வந்து அதிகமாக சேதாரமாகாமல் வரப்பில் இடிக்காமல் இருக்கும். அதுக்காக தான் ஓரம்பாரம் சுற்றி அறுக்கிறதுன்னு இதை சொல்லுவாங்க. இந்த மாதிரி அறுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம மிஷினை விட்டோம்னா அது பாட்டு வந்து சூப்பராக இருக்கும். நெல் நிலையாக நின்றுதுன்னா நமக்கு நெல்லில் அதிக சேதாரம் ஆகாது, பூமியில் வந்து அதிகமாக கொட்டாது. அதே வந்து நெல் படுத்திருந்தது அப்படின்னு பண்ணிங்கன்னா ரொம்ப சேதாரம் ஆகும். அதாவது அதை இந்த நெல்லை தூக்கி அறுக்கும்போது நெல் நிறைய கொட்டிடும். இந்த நெல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நேராக நிற்கிது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சேதாரம் இருக்காது இந்த நெல்லில் பார்த்திங்கன்னா, சரிங்களா? அதே மாதிரி நெல் சாஞ்சிருந்ததுன்னா, இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி சாஞ்சிருந்ததுன்னா இந்த நெல் வந்து ரொம்ப கொட்டலும். அதாவது மிஷினை விடும்போது அந்த ரொட்டேட்டரில் மாட்டும்போது நெல்லை தூக்கும்போது நிறைய நெல் கொட்டும் கீழே. இது வந்து நிறைய நஷ்டம்தான் விவசாயிங்களுக்கு. ஆனால் என்ன பண்ணுறது, காற்றடிச்சு எல்லாம் நிலத்தோட நிலமாக படுத்துக்கிச்சு பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் அதிக நெல் கொட்ட தான் செய்யும், வேறு வழி இல்லை. அப்புறம் பாருங்கள், தரையாக படுத்துக்கிச்சு நெல். இதை வச்சு அப்படியே மிஷினை வச்சு அறுக்க வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம இனிமேல் மிஷினை வச்சு அறுவடை பண்ணுறது வந்து எப்படின்னு பார்ப்போம். அறுவடை பண்ணி நெல் கொட்டுற வரைக்கும் பார்ப்போம். கொஞ்சம் வீடியோ லெங்க்தாக தான் போகும், பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மிஷினாக இருக்கிறத போய் பார்க்கலாம் வாங்க. எல்லா நெல்லும் அப்படியே டோட்டலாக பார்த்திங்கன்னா படுத்துக்கிச்சு. அதுதான் பெரிய பிரச்சனை. இந்த சுற்றி இருந்த அத்தனை வயல்லையும் நெல் நல்லா படுத்துக்கிச்சு. ஏதோ ஒரு சில வயலில் மட்டும்தான் நெல் வந்து நேராக நின்றுது. வாங்க, நாம் இப்போ மிஷின் அறுக்கிறத பற்றி பார்ப்போம். மிஷின் எப்படி அறுக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. பாருங்க, அறுத்து வைக்கெல்லாம் சுருட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. வைக்கோலும் எப்படி சுருட்டுறாங்க அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் நெல் அறுக்கிறத பற்றி பார்ப்போம் வாங்க.
பாருங்கள், அறுத்த வைக்கோல் எல்லாம் பின்னாடி பக்கம் வைக்கோலாக கொட்டுது. நெல் வந்து அந்த மேலே இருக்கிற டேங்கில் வந்து ஸ்டோர் ஆகிக்கும். அது ஃபுல்லாக ஸ்டோர் ஆன பிறகு போயிட்டு ஒரு இடத்துல கொட்டிடுவாங்க. அதுதான் வந்து ப்ராசஸ்ஸு. பாருங்கள் எப்படி பின்னாடி வைக்கோல்லாம் கொட்டுது, நெல் ஆஃபீஸ் போயிட்டு பாருங்கள். இப்போது டேங்க் வந்து ஃபில் ஆகிடுச்சு. அது வந்து இப்போ கொட்டிகிட்ருக்காங்க. பாருங்கள், நெல் கொட்டுது பாருங்கள். ஒரு டேங்க் ஃபில் ஆனோடனே இந்த மாதிரி வந்து ஒரு இடத்துல வந்து கொட்டிடுவாங்க. கொட்டின பிறகு மூட்டையில் பிடிச்சி தைச்சி ஏற்றிட்டு போயிட்டு கமிட்டியில் போடுவாங்க. கொட்டுது பாருங்கள்.
ஏதோ பார்க்க வேண்டியதான்.